மிதுனம் ராசி ரொம்ப கெட்டிக்காரவங்களாக இருப்பாங்கங்க. சாமர்த்தியம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா புத்திக்காரகனை அதிபதியாக கொண்டவங்க தான் இந்த மிதுனம் ராசி. புதனை ராசி அதிபதியாக கொண்டவங்க. யாராலையும் பாதிக்கப்படாத ஒரு கிரகம். ஆனால் இவங்க கடைசி காலகட்டத்தில் நிறைய பேரால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா இப்போ தானே இவங்களுக்கு அஷ்டம சனி அப்படிங்கிறது முடிஞ்சு. அஷ்டம சனி முடிஞ்சு அதுக்கப்புறமா பாக்கிய சனி அப்படிங்கிறது வந்தாலும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனால் எல்லாமே மாறிடுங்க. சரிங்களா? புத்தி சாதுரியம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக கொண்டாலும் நிறைய பேரை ஈஸியாக அட்ராக்ட் பண்ணக்கூடிய ஒரு தன்மை அப்படிங்கிறது இருக்கும். எப்படின்னா இவங்க பேசினாங்க அப்படின்னா மயங்காத ஆளே இருக்க மாட்டாங்க. ஆனாலும் இவங்களையும் காயப்படுத்துறதுக்கு யாரால் முடியும் அப்படின்னா இவங்க முழுசாக நம்பினவங்களால் மட்டும்தான் இவங்களை காயப்படுத்த முடியும். யாராலையும் பாதிப்படையாத ஒரு ஆளாகவே மிதுனம் ராசிக்காரவங்க இருந்தாலும் சில நேரங்களில் நான் அவங்கள முழுசாக நம்பினேன், ஆனால் அவங்க என்னை டக்குன்னு உடச்சிட்டாங்க. நான் காசு கொடுத்து வச்சேன், ஆனால் காசு அவங்க திருப்பியே தரலை, சொன்ன வாக்கை காப்பாற்றலை, அவங்க உண்மையாக என்கிட்ட இல்லை அப்படிங்கும்போது ரொம்ப உடையக்கூடிய ஒரு ஆளாக இருப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். இப்போது ரூபாய் 199க்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க. அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க. அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க. ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவேங்க. உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அனுப்பிச்சிடுவோம். ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு. ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். இதை விட முக்கியமான விஷயம், இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க. உங்களுடைய கேள்விகள் பதில்கள், உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல, சந்தேகங்கள் கேள்விகள், இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும். 30 நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல, 1 ஹவர் ஆனால் பரவாயில்ல, உங்களுக்கு தெளிவாக புரிகிற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிவிடுவோங்க. இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா, முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம். அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணித்து சொல்லிடலாங்க. இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிவிடுவோம். இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும். கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க. நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க. உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க. சரி, ஓகே, வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம். தைரியமாக இருங்க, எல்லாமே மாறும். உங்களுடைய மூளையை பயன்படுத்தி நீங்கள் உடல் உழைப்பால் சாதிக்கிறது, சம்பாதிக்கிறதை தாண்டி உங்கள் மூளையை பயன்படுத்தி உங்களுக்கு வரக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் முன்ஜாக்கிரதை உடையவர்களாக இருக்கக்கூடிய நீங்கள் எந்த ஒரு விஷயத்துலையுமே திட்டமிட்டு செயல்படக்கூடியவர்களாகவும் இருப்பீங்க. அறிவாளிகள் தாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் மனிதர்களை மட்டும் என்னால் புரிஞ்சிக்கவே முடியலையே, அடிக்கடி மாறக்கூடியவர்களாக இருக்காங்களே அப்படின்னு சொல்லக்கூடிய மிதுனம் ராசிக்காரர்களே, உங்களுக்கு இந்த வரக்கூடிய பங்குனி மாதம் அப்படிங்கிறது 2025 எப்பேற்பட்ட ஒரு பலன்களை தரப்போகுது, எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த ஒரு வீடியோவில் தெளிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க போகிறோம். இதில் முக்கியமாக பார்த்தோம் அப்படின்னா பங்குனி மாதம் 28ஆம் தேதி, அதாவது ஏப்ரலுக்கு 11 பங்குனி உத்திரம் அப்படிங்கிறது வருதுங்க. முருகனுக்கு உகந்த நாள், அது ஒரு சிறப்பான நாள். இப்போ யோசிச்சு பாருங்களேன், இந்த கலியுகத்தில் கலியுக கடவுள் முருகப்பெருமான், கருணை கடவுள், அதாவது கருணை கடலே முருகப்பெருமான் அப்படி சொல்லுவாங்கல்ல, அந்த கலியுக கடவுள் முருகப்பெருமான் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் என்ன அப்படின்னா பாருங்களேன், அவர் ஆன்லைன் கார்டு வேறு. நீங்கள் இன்ஸ்டாகிராமை திறந்தாலும் சரி, ஃபேஸ்புக்கை திறந்தாலும் சரி, ஏங்க சொந்தமாக வச்சுருக்க வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஸ்டேட்டஸை போய் பார்த்தாலும் சரிங்க, டெய்லிக்கும் யாராச்சும் ஒரு ஆள் கண்டிப்பாக முருகனோட ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக வச்சுருவாங்க. ஆன்லைன் கடவுள், அதாவது கலியுக கடவுளுங்கிறத தாண்டி இப்போ ஆன்லைன் கடவுளாகவே முருகப்பெருமான் அப்படிங்கிறது மாறிட்டு வந்துட்டு இருக்கிறாரு. ஸோ உங்களுக்கு நேரம் இருந்துச்சு அப்படின்னா ஏப்ரல் 11ஆம் தேதி பங்குனி உத்திரம் அன்னைக்கு உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை போய்ட்டு வழிபட்டுவாங்க. அதை தாண்டி உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் அப்படின்னா நம்மளுடைய வீடியோவில் கமெண்ட் பாக்ஸில் முருகனுக்கு போற்றி போற்றி, கந்தா போற்றி போற்றி, குமரா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 முறை பதிவு பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த முருகப்பெருமானுடைய அருள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடச்சி நீங்கள் நினச்சது எல்லாமே வெற்றியாக அமையும். அதையும் தாண்டி
மிதுனம் ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா தொழில் ஸ்தானமான 10ஆம் இடத்துல 5 கிரக சேர்க்கை அப்படிங்கிறது இந்த பங்குனி மாதத்தில் இருக்குங்க. 5 கிரகம்னு பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான், தொழில்காரகனான சனி பகவானே அந்த தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு. ராகு பகவான், பிரம்மாண்டக்காரகன் ராகு பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு. சூரிய பகவான் ஆளுமையான கிரகம், அரசாங்க அதிகாரம் இதுக்கு எல்லாத்துக்குமே பதவி வைக்கக்கூடியவர் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு. புதன் பகவான் புத்திசாலித்தனமாக செயல்படுறது, புத்திக்காரகன், உங்களுடைய ராசி அதிபதி எல்லாருமே அது தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாங்க. சுக்கிர பகவான் ஆசைக்கு காரகன், ஆசையை அபிலாசைகளை நிறைவேற்றக்கூடியவன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். ஸோ இந்த டைமில் பங்குனி மாதத்தில் தொழிலாக இருக்கட்டும், வேலை வாய்ப்பாக இருக்கட்டும், மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை காணக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். சரி, ஓகேங்க. இப்போது சனி பகவான் தொழில் ஸ்தானத்தில் இருக்காரே, அது எப்பேற்பட்ட ஒரு பலன் தரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா தொழில்காரகனே தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறாரு. ஜீவனக்காரகன் அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு வேலை அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருக்கும். சம்பளம் கம்மியாக இருக்கலாம், ஆனாலும் வேலை அப்படிங்கிறது இருந்துக்கிட்டே இருக்கும். சுய தொழில் புரிபவர்களுக்கு ரொம்ப ரொம்ப மேன்மை அப்படிங்கிறது இருக்கும். இதுக்கு முன்னாடி தொழில் சம்மந்தமாக நீங்கள் வாங்கின கடனாக இருக்கட்டும், இல்லை தொழில் சம்மந்தமாக யாராவது வாங்கிட்டு போன ஒரு கடனாக இருக்கட்டும், எல்லாத்தையும் திருப்பி கொடுத்துருவாங்க. தொழிலில் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் இருக்கும் அப்படிங்கிற எந்த ஒரு சந்தேகமும் கிடையவே கிடையாதுங்க. கண்டிப்பாக தொழிலில் மேன்மை அப்படிங்கிறது உறுதியாக இருக்கும். அதை தாண்டி ரெண்டாவது நம்ம குரு பகவானை பார்க்கணும். குரு பகவான் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒரு டைமில் மிதுனம் ராசிக்கு 12ஆம் இடமான விரயஸ்தானத்தில் இருக்கிறாரு. குரு பகவான் விரயஸ்தானத்தில் இருந்தால் என்ன பலன் கொடுப்பார்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, விரயஸ்தானத்தில் இருக்கிறத தாண்டி ஒரு பார்வை பலனை பார்க்கணும். எங்கெங்கே பார்க்குறாரு அப்படின்னா 4ஆம் இடம், 6ஆம் இடம், 8ஆம் இடம், தாயார் ஸ்தானத்தை பார்க்குறாரு. இதற்கு முன்னாடி தாயாருக்கு உடல்நலத்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் சரியாகிடும். உயர்கல்வி யோகம் கிடைக்கும். நல்ல தாயார் வகையில் ஆதரவு கிடைக்கும். ஒரு வீடு, வண்டி, வாகனத்தால் ஆதாயம் கிடைக்கும். வண்டியினால் சம்பாதிக்கக்கூடிய யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும். இதுக்கு முன்னாடி என்ன ஒரு இந்த இடத்துல ப்ளஸ் மைனஸ் அப்படின்னா, இன்னொருத்தவங்க கடனை சுமக்கக்கூடிய ஒரு இடமா இருக்கும். ஸோ தயவு செஞ்சு கடன் வாங்கி கடன் கொடுக்காதீங்க. யாருக்கும் கடன் வாங்கி கடன் கொடுக்காதீங்க. மற்றவங்களுக்கு முன்னாடி போயிட்டு நீங்கள் எக்காரணத்தை கொண்டும் ஒரு பிரச்சனைக்காக நிற்காதீங்க. சரிங்களா? பெரிய மனுஷன் மாதிரி செயல்படுறோம் அப்படி சொல்லிட்டு உங்களுக்கு நீங்களே பிரச்சனை ஏற்படுத்திக்கக்கூடாது. பொது விஷயங்களில் தேவையற்ற செலவுங்கிறது ஏற்படும். அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இன்னும் 2 விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நிறைய கடன் சுமை, அந்த விஷயத்தை கடன் விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். தைரிய வீரியமாக செயல்படுவீங்க. லாபமான போக்கு காணப்படும். மாமனார் வகையில் முன்னேற்றங்கிறது ஏற்படும். நீண்ட ஆயுள் கிடைக்கும். வெளிநாட்டுக்கு பிரயாணம் பண்ணலாம், வெளிநாட்டுக்கு போகலாம், இல்லை வீட்டை விட்டுனா வெளியில் தங்கி சம்பாதிக்கக்கூடிய யோகம் கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு காலகட்டத்தில் வீட்டை விட்டு வெளில போனீங்கன்னா அதுக்கான ஆதாயங்கிறது கிடைக்கும். நல்லதொரு வாழ்க்கை துணை அமையக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்குது. என்னென்னா, தேவையில்லாத வாக்குவாதம். யார்கிட்டையும் வாக்கு கொடுக்காதீங்க. உனக்கு என்னப்பா கஷ்டமா, நான் பணம் வாங்கி தரேன்ப்பா, எனக்கு கணக்கு என்ன, நீ தைரியமாக இரு, என் பேரில் நான் லோன் போட்டு வாங்கி தரேன் அப்படின்னா நீங்கள் மாட்டிப்பீங்க. அந்த ஒரு தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. அதே மாதிரி புதையல் யோகம்னு சொல்லிட்டு உழைக்காமல் இருக்கிறது அப்படிங்கிறதும் தப்புங்க. லாட்ரி யோகம், புதையல் யோகம் வெயிட் பண்ணலாமா அப்படின்னா தயவு செஞ்சு அந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. அதே மாதிரி ராகு பகவானை பார்த்தோம் அப்படின்னா அவரும் 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு. ஏதாவது ஒரு தொழில் இருக்கும், தொழில் வகையில் வருமானங்கள் இருக்கும். முதலே இல்லாமல் தொழில் பண்ணக்கூடிய ஐடியாக்கள் அப்படிங்கலாம் கிடைக்கும். நல்லதொரு முன்னேற்றம் இருக்கும். என்னென்னா குறுக்கு வழியோ நேரு வழியோ ஏதாவது பண்ணி நான் சம்பாதிச்சிருவோம்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒன்று யோசிக்க வைக்கும். சரிங்களா? ஏதாவது பண்ணி இந்த ஒரு மாதத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும். ராகு திசையில் அது 10ஆம் இடத்துல இருந்தார் அப்படின்னா புதிய கண்டுபிடிப்பு. ராகு திசையே நடந்தாலும் அதில் புதுசாக கண்டுபிடிக்கிறது, பெரிய லெவலில் பேர் வாங்குறது, இந்த பிளாஸ்டிக் தொழில், ரசாயன தொழில், அது மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு யோகம், டாலரில் சம்பாதிக்கக்கூடிய யோகம், இது எல்லாமே 10ஆம் இடத்துல ராகு இருந்தாருன்னா கண்டிப்பாக கொடுப்பாருங்க. அதே மாதிரி கேது பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 4ஆம் இடத்துல இருக்கிறாரு, தாயார் ஸ்தானத்தில் இருக்கிறாரு. அவங்க உடல்நிலையில் பெருசாக எதுவும் பாதிப்பு இருக்காது தாய்க்கு. ஆனால் தாய் மகன் இடையில் சின்ன பிரச்சனை அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரி இருக்கிற இடத்த விட்டு அடிக்கடி மாறிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். எப்படின்னா வண்டி வாகனம் அப்படிங்கிறது நல்லா இருக்கும், ஆனாலும் வயிறு சம்மந்தமான சின்ன பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் நாம் அந்த உணவு விஷயத்தை மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதே மாதிரி சூரிய பகவானும் தொழில் ஸ்தானத்தை பார்க்குறாரு. வலிமை, தொழிலில் உச்சம் அடைகிறது, சம்பாதிக்கக்கூடிய சாமர்த்தியம், தான் தகுதிக்கு நிகராக யாருமே இல்லை அப்படிங்கிற ஒரு தன்மை. அடுத்த லெவலுக்கு எப்படி முன்னேறது, சொல்லில் வாக்கில் தெளிவு இருக்கும், ஆனாலும் வாக்கு கொடுக்கறத கவனமாக இருந்துக்கணும். சரிங்களா? அரசோட அனுகூலம் அப்படிங்கிறது கிடைக்கும். எல்லாமே வெற்றியாகும். மின்சாரம், அதாவது பவர், அதன் மூலியமாக சம்பாதிக்கக்கூடிய தன்மை. இந்த சோலார்லாம் இது பண்ணுறாங்கல்ல, ஸோ அவங்களாம் இந்த விஷயத்தை கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அதே மாதிரி அதிகாரம் செலுத்துவது, வீடு, வாசல், சொத்து, சோகம் இதெல்லாம் சேர்க்கறதுக்கான ஒரு காலகட்டமாக மிதுனம் ராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய காலகட்டம் அப்படிங்கிறது இருக்கும். செவ்வாய் பகவானை பார்த்தோம் அப்படின்னா 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. ஸோ செவ்வாய் பகவான் 2ஆம் இடத்துல இருக்கிறாரு அப்படின்னா தனம், குடும்பம், வாக்கு ஸ்தானத்தில். குடும்ப விஷயத்தில் வாக்குவாதம் பண்ணாதீங்க. வாக்கில் ரொம்ப முக்கியமாக இருக்கணும். சரிங்களா? தொழிலை பொறுத்த வரைக்கும்
வாக்கு பண்ணலாம். வாதாடி நம்ம எப்படி சொல்கிறது, கம்மியான ரேட்டுக்கு பொருளை வாங்கி அதிக விலைக்கு விற்கிச்சா லாபம் ஓகே. ஆனால் குடும்பத்திட்டையும் போயிட்டு வாக்குவாதம் பண்ணுறது, தன்னோட பேச்சு திறமையை போய் குடும்பத்திலலாம் காமிக்கக்கூடாது சரிங்களா. அது வம்பு வழக்கை ஏற்படுத்திடும். இன்னொன்று தனிச்சு இருக்க வச்சுருவார். ஸோ நீங்கள் பார்த்துக்கோங்க, குடும்பத்தை விட்டு பிரித்து விடுறதும் வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த குடும்பத்திட்ட மட்டும் நீங்கள் வாக்குவாதங்கிறது ஈடுபடவே கூடாது. ஃபுல் சைலண்ட் மோடு தான். அப்படியே மியூட்டில் போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அவங்க என்ன பேசினாலும் யா வாட் எவர் இட் இஸ், எனக்கு உங்களை பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அப்படியே இருந்துட்டு போயிட வேண்டியதான். புதன் பகவான் 10ஆம் இடத்துலையும் சுக்கிர பகவான் 10ஆம் இடத்துலையும் இருக்கிறாரு. அப்படிங்கும்போது பொன்பொருள் சேர்க்கை, தொழில் மூலியமாக நிறைய வருமானம் வர்றது, அதன் மூலியமாக அதாவது அபிலாஷைகள் இருக்குள்ள, இந்த தொழிலை வச்சு நான் இவ்வளோ பெரிய லெவலுக்கு போகணும், தொழிலை அடுத்த கட்டத்துக்கு உயர்த்தணும், மிகப்பெரிய ஒரு ஆளுமையாகணும். ஓகே, ஒரு பிரான்ச் இருக்குது. மேக்ஸிமம் ஒரு மாத வருமானம், வருட வருமானம் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட ஒரு பெரிய லெவலில் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இல்லைப்பா எனக்கு தொழிலே இல்லை, வேலையே இல்லை அப்படின்னா இந்த ஒரு காலகட்டத்தில் தொழில் வேலை அமைவதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா தொழில் ஸ்தானத்தை 5 கிரகங்கள் பார்க்குறாங்க. எல்லாமே சூப்பராக இருக்குது. புதனாக இருக்கட்டும், குருவை தவிர மற்ற யார் பார்த்தாலும் தொழில் ஸ்தானம் சிறப்பு தாங்க. ஏன்னா குரு தொழில் ஸ்தானத்தை பார்த்துட்டாரு அப்படின்னா ரொம்ப அப்பாவி ஆக்கிடுவார். வெளுத்ததெல்லாம் பால், நல்லா பேசுகிறவங்களாம் நல்லவங்க, அந்த மாதிரி ரொம்ப அப்பாவி ஆக்கிட்டு ஒரு கட்டத்தில் தொழிலே போண்டி ஆகக்கூடிய நிலைமைக்கு கொண்டு வந்துடுவார். ஆனால் சனி பகவான், ராகு பகவான், கேது பகவானாக இருக்கட்டும், இல்லை சூரியன், புதன், சுக்கிரன்லாம் பார்க்குறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான். அபிலாசைகளை தீர்க்கக்கூடிய ஒரு இடம். தொழில் மூலியமாக எப்படி மிகப்பெரிய லெவலில் அடையலாம் அப்படிங்கிற அளவுக்கெல்லாம் உங்களை சுக்கிரன் அப்படிங்கிறவர் யோசிக்க வைப்பார். சரி ஓகேங்க, இப்பேற்பட்ட அற்புதமான இடத்துல தான் இந்த ஒரு பங்குனி மாதம் அப்படிங்கிறது இருக்குது. மிதுனம் ராசிக்காரர்களுக்கு மேலும் மிகச்சிறந்த நன்மையெல்லாம் நடக்க உங்கள் வீட்டுக்கு அருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயம் சென்று அங்கே வணங்கிட்டு வாங்க சரிங்களா. இந்த கார்த்திகை வருது அந்த டைம்லேயோ, இல்லை ஏப்ரல் 11ஆம் தேதி பங்குனி உத்திரம் வருது அந்த டைம்லேயோ முருகப்பெருமானை சென்று வணங்கிட்டு அமைதியாக ஒரு 20 நிமிஷம் உட்காந்து வணங்கிட்டு வாங்க. இதை தாண்டி உங்களுக்கு முருகப்பெருமான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நம்ம வீடியோக்குள்ளே ஓம் முருகா போற்றி போற்றி அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் 3 நம்பரை பதிவு பண்ணுங்கள். இந்த மாதிரி நீங்கள் அந்த முருகப்பெருமான் நினச்சி இப்படி விஷயம் செய்யும்போது நீங்கள் மனசில் நினச்ச விஷயம் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நடைபெறும். சரி ஓகேங்க, இதே மாதிரி நல்ல வீடியோ பார்ப்போம். நன்றி, வணக்கம்.